வணக்கம். முத்துசாமியோட நிழலு அவருக்கு என்ன பாடம் சொல்லுச்சுன்னு இந்த கதையில பார்ப்போம். பரபரப்பான அந்த ஜவுளி தெருவுல முத்து சில்க்ஸ் என்ற பெயர் பலகை மின்னிக் கொண்டிருந்தது. அதன் உரிமையாளர் முத்துசாமி வியாபாரத்துல எவ்வளவு கெட்டிக்காரரோ அவ்வளவு தந்திரமானவர். அன்று ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளர் பெரிய ஆர்டருக்காக வந்திருந்தாரு. அவருக்கு முத்துவோட போட்டியாளரான முருகேசனோட கடையத்தான் பிடிச்சிருந்தது. இத கேள்விப்பட்ட முத்து ஒரு தந்திரம் செய்தாரு. முருகேசன் கடையிலயா துணி வாங்குறீங்க சார்? அவருக்கு துணி வியாபாரத்தை விட பழைய துணிகளை பாலிஷ் போட்டு விற்கிறதுல தான் ஆர்வம் அதிகம். தரம் இருக்காது பாத்துக்குங்க என்று ஒரு அப்பட்டமான பொய்ய சொன்னாரு. அந்த பொய்ய சொன்ன மறுநிமிடம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ஆர்டர் முத்துவோட கைக்கு மாறியது. முத்து தன் கேபினுக்குள்ள சென்று பெருமையா சிரித்து கொண்டார். யாரும் பார்க்காத போது சொல்ற சின்ன பொய் 1 கோடி லாபத்தை கொடுக்குதுன்னா பொய் சொல்றதுல என்ன தப்பு என்று நினைத்து கொண்டார். முத்துவின் உதவியாளர் வேலு, சார் பாவம் சார், அவரு நிஜமாவே அவங்க அப்படி எதுவும் பண்றதில்லையேன்னு கேட்டான். அதற்கு முத்து, ஏய் வேலு, வியாபாரத்துல இதெல்லாம் ஒரு தந்திரம்டா. யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல. இப்ப அந்த 1 கோடி ஆர்டரு நமக்குத்தான். சரி, இந்த சந்தோஷத்தை கொண்டாட முதல்ல ஒரு டீ குடிக்கணும். டீ கொண்டு வான்னு வேலுகிட்ட சொல்றாரு. டீயும் வருது. முத்து டீ குடிக்கிறாரு. தரையில நிழல் சாவகாசமா அமர்ந்து காலின் மேல் கால் போட்டுக்கொண்டு டீ குடிப்பது போல பாவனை செய்கிறது. முத்து இத கவனிச்சு அதிர்ச்சியில டீய துப்புறாரு. முத்து வேலுவை பார்த்து, வேலு, என் நிழல பாரு, அது என்ன பண்ணுது? நிழலு நக்கலான குரல்ல, அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒரு அப்பாவி. ஆனா நீ என்ன மனுஷயா நீயே? அப்பட்டமான பொய் சொல்ற. முத்து அலறி கொண்டு ஓடுகிறார். அவர் ஓடினாலும் நிழலு அவர் காலடியில இருந்து பிரிஞ்சு சுவர்ல ஏறி உட்கார்ந்துக்குச்சு. அத பார்த்த முத்து பேய் பிசாசுன்னு கண்ணை மூடிக்கிட்டு கத்துனாரு. நிழலு, ஏன் முத்து, நான் பேயும் இல்ல பிசாசும் இல்ல, நான் உன்னோட நிழலு. நீ பண்ற அநியாயத்தை பார்த்து எனக்கே உன் கூட இருக்க பிடிக்கல. அதான் விவாகரத்து வாங்கிட்டு தனியா வந்துட்டேன்னுது. அடுத்த சில நாட்கள் முத்துவிற்கு நரகமாக அமைகிறது. ஒரு நாள் முத்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரோட நிழலு பக்கத்து மேசை நிழல்களிடம் வம்பு வளர்க்குது. இவன் சாப்பிட்றான்ல, இதெல்லாம் அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு வந்த காசுடான்னு கத்துது. அதோட இவன் வாயை திறந்தாலே ஏபிசி நியூஸ் மாதிரி பொய் தான் அதிகமா வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இத கேட்ட முத்து பயத்துல சாப்பாட்டை பாதியிலேயே விட்டுட்டு ஓடிட்டாரு. போனவரு கார் பார்க்கிங்க்கு போறாரு. வெயிலு சுல்லுன்னு அடிக்குது. முத்து காருக்கு போகும்போது அவரு நிழலு தரைய விட்டு பிரிந்து காருக்கு மேல ஏறி உட்கார்ந்து கொள்கிறது. முத்து, ஏய், அங்க என்னடா பண்ற? கீழே இறங்குடா அப்படின்னாரு. அதற்கு நிழலு, இறங்கவெல்லாம் முடியாது ஓனரு. நீ பண்ற அநியாயத்துக்கு பதிலா நான் பேசாத போய் அந்த முருகேசன் கடவாசல்ல ஒரு கட் அவுட் மாதிரி நின்னுக்கிறேன். எல்லாரும் உன்னை பேயின்னு நினைச்சு வேப்பலைய அடிச்சு ஓட்டுவாங்க பாரு, அப்ப தெரியும் இந்த நிழலோட அருமைன்னு சொல்லியது. எப்படியாவது நிழலை தன்னோட சேர்த்துறோணும்னு நினைச்ச முத்து ஜோதிடர் பரமசிவத்தை வரவழைச்சாரு. பரமசிவம் கையில ஒரு எலும்புச்சம்பளத்தோட வர்றாரு. வந்தவரு, தம்பி முத்து, இந்த எலும்புச்சம்பளத்தை வச்சா எந்த நிழலும் ஓடிடும்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாப்ல. சுவர்ல இருந்தபடியே இத கேட்ட நிழலு, ஏய்யா பரமசிவம், முதல்ல உன் வேட்டிக்குள்ள இருக்கிற அந்த 500 ரூபா நோட்டை எடியா. அது நேத்து உன் பொண்டாட்டி பர்ஸ்ல இருந்து சுட்டது தானே. மத்தவனுக்கு பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கோன்னு சொல்லுச்சு. ஜோதிடர் திடுக்கிட்டு, என்னது, யாரு பேசுறது? தம்பி, இது நிழல் இல்ல, இது ஏதோ வெரைட்டியான பேய். நான் கிளம்புற சாமி, எனக்கே இப்போ ஒரு கிரகச்சாரம் சரியில்லைன்னு எலும்பு சம்பளத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடிட்டாரு. முத்துவை பார்த்து நிழலு ஏளனமா சிரிச்சுது. வேற வழி இல்லாம முத்து தூங்க முயற்சி செய்கிறார். நிழலு சீலிங்ல படுத்துக்கிட்டு முத்துவோட பழைய பாவங்களையெல்லாம் பட்டியலிடுது. நிழலு, ஞாபகம் இருக்கா முத்து? 2012 ஒரு பாட்டி கிட்ட கிழிஞ்ச நோட்டை கொடுத்து ஏமாத்தினியே, கண்ணு முன்னாடி வருதான்னு பாரு அப்படின்னுது. முத்து, நிழலே,
ப்ளீஸ் என்னைய செத்த நேரம் தூங்க விடேன்னு கெஞ்சினாரு. நிழலு, அது எப்படி முடியும்? நீ பொய்ய சொல்லிட்டு தூங்குற, நான் உண்மையை சொல்லி உன் தூக்கத்தை கெடுக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னுது. கடைசியா நிழல விரட்ட முத்து ஒரு யோசனை செய்யறாரு. ஒளி இருந்தா தானே நிழல் வரும், நான் இருட்டுக்குள்ளேயே போயிட்டா இவன் காணாம போயிடுவான்ல அப்படின்னு ஒரு கும்மு இருட்டு குடோனுக்குள்ள நுழைஞ்சாரு. முத்து இருட்டுல ஒரே சந்தோஷமா, ஆஹா இப்ப எங்கடா போவ, கண்ணுக்கே தெரியலையே, ஆடாடாடா இந்த யோசனைய நமக்கு முன்னாடியே வரல, சரி இப்பயாச்சும் வந்தது என்ன, அப்பாடா இப்ப அவன் வாழ ஆட்ட முடியாது, கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குவோம்னு கண்ணை மூடுறாரு. அப்போ இருட்டுல இருந்து ஒரு கனத்த குரல் கேக்குது. யோ முத்து, இப்ப நான் உன் மனசாட்சியா மாறிட்டேன். இப்போ நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஆனா உன் காதுக்குள்ளேயே இருந்து கத்துவேன். முருகேசன் கடை இப்ப நஷ்டத்துல மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. அவரோட பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். முத்து இருட்டுல பயத்துல நடுங்கறாரு. நிழலோட குரல் இப்போ இன்னும் பல மடங்கா எதிரொலிக்குது. பொய்யன், துரோகி அப்படின்னு. மறுநாள் காலையில முகமெல்லாம் வீங்கி தூக்கம் இல்லாம முத்துசாமி நேரா முருகேசன் கடைக்கு செல்றாரு. அங்கு வாடிக்கையாளர்கள்லாம் இருக்கிறாங்க. முத்து உறக்க கத்துறாரு. எல்லாரும் கேளுங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். முருகேசன் கடைய பத்தி நான் சொன்னது எல்லாமே பொய். என் கடைய விட அவர் கடை துணி தரமானதுதான். என்னைய தண்டிங்கன்னு சொன்னதும் அங்கே அவர் காலடியில இருந்து பிரிந்திருந்த நிழல் மெதுவாக வந்து அவர் கால்களோடு சரியா இணையுது. இப்போ அது அமைதியா இருக்குது. நிழல் முத்துவிற்கு மட்டும் கேட்கும் ரகசிய குரல்ல, அப்பாடா இப்பதான் உன் கூட இருக்கிறதுக்கு கௌரவமா இருக்குது, இனிமே ஒழுங்கா இரு, இல்லைனா மறுபடியும் லீவ் போட்டுட்டு போயிருவேன்னுது. உங்கள் நிழல் உங்களை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டுமானால் நேர்மையாக இருங்கள். இது போலதாங்க தன்னோட முன்னேற்றத்துக்காகவும் தன்னோட வெற்றிக்காகவும் அடுத்தவங்களோட வாய்ப்பை கூசாம அப்பட்டமா பயன்படுத்திக்கிட்டு போறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படி பொய்யும் போறட்டும் சொல்லி கிடைச்ச வெற்றி என்னைக்கும் நிலைச்சு இருக்காதுங்க. பொய் சொல்லிட்டு அடுத்தவங்க குடியை கெடுத்துட்டு திரியறவங்க எல்லாம் திரியட்டுமுங்க, நாம நேர்மையா இருப்போம். என்ன சொல்றீங்க? இந்த கதை நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம், பொய் சொல்லி பெரும் செல்வம் சேர்ப்பதை விட நேர்மையாக இருந்து நிம்மதியாக தூங்குவதே உண்மையான வெற்றி. இந்த கதை பிடிச்சிருக்குதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வளர்மதி. நன்றி, வணக்கம்.